நாட்டில் அதிகரித்து வரும் பகடிவதையினால் பாதிக்கப்படுவோருக்கு நீதி கிடைப்பதற்கும் இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பகடிவதை வேண்டாம் என்ற தலைப்பிலான பிரச்சாரத்தை மாய்கா தேசிய இளைஞர் பகுதி தொடங்கியுள்ளது. பகடிவதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. பகடிவதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சத்தினால் அல்லது நம்பிக்கையின்மை காரணமாக அமைதியாக இருப்பதால் இந்த விவகாரத்தை தீர்ப்பது கடினம் என மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவு தலைவரான அரவிந்த் கிருஷ்ணன் தெரிவித்தார். மௌனம் சட்டப்பூர்வமாக தவறாக கருதப்படலாம் என்றும் இதுபோன்ற சம்பவங்களை புகார் செய்வது அனைவரின் பொறுப்பு என்று இன்று வணக்க மலேசியாவிடம் அவர் வலியுறுத்தினார். இது அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா புலி பண்ணுறவங்க புலி பட்டவங்க பேச மாட்டுறாங்க. அவங்க தாயார்கிட்டயோ இல்லாட்டி இந்த ஹாட்லைன் நம்பருக்கு அடித்தாலே இந்த கேஸ் சால்வ் ஆகும். ஸோ யார் டிப்ரெஷனில் இருக்காங்களோ புலி பட்டவங்க இல்லாட்டி புலி பட்ட தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க பேசினா கூட அவங்க புலி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் நின்று இருப்பாங்க. அவங்க பேசினா கூட நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு அது ஒரு தீர்வுக்கான மாய்கா இளைஞர் பற்றி எப்போதும் முன்னேறது. நம்ம ப்ரிவென்ஷன் தான் பற்றி பேச முடியும். நீங்கள் அவேர்னஸ் வச்சுக்கோமே, அரசாங்கம் விஷயம் லா இருக்குது, அது வழிநடத்த போலீஸ் இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஏன் நம்ம ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோன்னு தான் தெரியுது. ஏன்னா நடக்கிற முன்னுக்கு யாரும் பேசுறது. இதனிடையே பகடிவதையில் ஈடுபடுவோர் குறித்து பொதுமக்கள் போலீசிற்கு தகவல் வழங்க வேண்டும் என்பதோடு போலீசிற்கு சாட்சியம் வழங்குவதற்கும் அவர்கள் முன்வர வேண்டும் என அரவிந்த் கேட்டுக்கொண்டார். உங்களை மட்டும் பாதிக்கல, ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிக்குது. ஓகே, போலீஸ் விஷயத்தை போலீஸ்க்கு விடுங்க. நீங்கள் அட்வைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் ஏறி அதை சொல்லுங்கள். அந்த திராணி இருந்துச்சுன்னா அங்கே போய் சொல்லுங்கள். நீங்கள் உடனே இவங்களை பின் பாயிண்ட் பண்ணி இங்கே பின் பாயிண்ட் பண்ணிவிட்டு இது சொல்லக்கூடாது. இன்னொன்று நான் போலீஸ்காரங்களை என்ன வலியுறுத்துறேன்னா, தயவு செய்து இஃப் தே ஆர் மிஸ்லீடிங் த கேஸ், இது மாதிரி கேஸ் இது இவங்களை ஒரு நடவடிக்கை எடுங்க இவங்க மேலே. அப்போ தான் இது குறையும். மஸ்ட் செட் அ ப்ரெசிடென்ட். இது மாதிரி செஞ்சால் போலீஸ் வில் டேக் ஆக்ஷன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கேஸை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முழுமையாக என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணி செய்கிறது தான், அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி. எதிர்காலத்தில் பகடிவதை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பொதுமக்கள் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதே வேளையில் பகடிவதையினால் பாதிக்கப்படுவோருக்கு நீதி கிடைப்பதற்கான நடவடிக்கையிலும் போலீஸ் தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.